தாப்பனார் சொல்கிறாரு, உங்களுடைய சகோதரர்லாம் யுத்தத்துக்கு போயிருக்காங்க, நீ ஓடி போய் கொஞ்சம் பண்டம்லாம் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இவர் பண்டங்கள்லாம் எடுத்துகிட்டு ஓடி போகிறாரு. ஓடி போகும்போது அந்த கதையை நம்ம சுருக்கமாக சொல்லி பார்க்கும்போது, யுத்த காலத்துக்கு ஓடி போகிறார். அந்த யுத்த காலத்துக்குள்ளே ஓடி போகும்போது அங்கிருந்து வருகிறார் கோலியாத். கோலியாத் வந்து என்ன சொல்கிறார், நீங்கள் சவுலின் செய்வர்கள் அல்லவா, உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும், அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம். இதைத்தான் ரிப்பீட் பண்றாரு. டெய்லி கோலியாத் வந்து இதைத்தான் ரிப்பீட் பண்ணுவார். தாவீது தன்னுடைய சகோதரர்களுக்கு பண்டம் கொண்டு போனார் பார்த்தீங்களா, ஈட்டபிள்ஸ். அங்கே போகும்போது கோலியாத் இதே கதையை தான் சொல்றாரு. இதே கதையை கேட்ட உடனே தாவீதுக்கு, இவன் யாரு, who is this guy? மற்றவங்க எல்லாம் வந்தவன பயந்து ஓடி போகிறார்கள். தாவீது தைரியமாக நின்று கொண்டு என்ன சொல்கிறார் என்றால், இவன் யாரு அப்படி கேட்டா அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, ஐயோ இவன் பெரிய பலசாலி, இவனை எதிர்த்து யுத்தம் செய்து இவனை வெற்றி கொண்டால் ராஜா பெரிய வெகுமானங்களை உங்களுக்கு தருவார், அவனை ஐஸ்வர்யமாக்குவார், குமாரத்தியை திருமணம் செய்து வைப்பார், சர்வ மானியங்கள் உங்களுக்கு கொடுப்பார் என்றெல்லாம் சொல்றாங்க. தாவீது அதெல்லாம் பற்றி கேட்டுக்கல, அதெல்லாம் நத்திங். அவர் என்ன சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிற விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம்,